வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 48வது நாள் பயணம். வெளிநாட்ல என்னோட 13வது நாள் பயணம். சென்னையிலிருந்து அங்கூர் வாட் அப்படின்ற என்னோட பயண திட்டத்துல இந்தியா, மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா அப்படின்னு இருந்தது. அங்கூர் வாட் அப்படின்னு இருந்தது. அதுல இந்திய, மியான்மர் எல்லைக்கு விசா கிடைக்காததுனால, பர்மிஷன் கிடைக்காததுனால, நாம திரும்பி கவுஹாத்தி வழியா போய், கவுஹாத்திலேருந்து நம்ம சைக்கிள புக் பண்ணிட்டு சென்னைக்கு, அ நான் ஃப்ளைட்ல தாய்லாந்து அங்க ஒரு சைக்கிள வாங்கிட்டு, லாவோஸ் வழியா ஆட் பண்ணி புதுசா மியான்மருக்கு பதில் லாவோஸ் ஆட் பண்ணி, லாவோஸ தாண்டி கம்போடியாக்குள்ள இன்னைக்கு 4வது நாள் அங்கூர் வாட்ன்ற என்னோட இலக்குக்கு வந்துட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத, அற்புதமான ஒரு முக்கியமான நாள். ஏன்னா, பல நாள், பல ஆண்டுகள் நான் பார்க்கணும், வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஏரியாக்கு, இறைவன் என்ன அழகா, அற்புதமா, ஆரோக்கியமான மனநிலை, உடல்நிலை இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே என்னை இங்க கொண்டு சேர்த்திருக்காரு. அங்கோர் வாட் தமிழனோட அடையாளம், தமிழனோட பெருமை, தமிழ் மன்னர்களோட ஆட்சிக்கு உண்டான அங்கீகாரம். இந்த கம்போடியாவோட கொடியே அங்கோர் வாட் தான். கொடியில இருக்கிற சின்னமே. இன்னைக்கு அங்க போறேன். வழக்கம் போல இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் என்னையும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அங்கோர் வாட் கோவிலுக்கு போறேன். போற வழியில எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து 4-4.5 கிலோமீட்டர். பராமரிக்கிற விதம் இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையில அதை வச்சுக்கிட்டு இருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். கம்போடியா அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, கம்போடியாவில் அங்கோர் வாட்டில் பிஸியான ரோடு தான். அந்த ரோடுக்கு நடுவில் பிளாட்ஃபார்மு, சைக்கிள் ஓட்டுறதுக்கு தனி ட்ராக். இது மாதிரி இருந்தால் சைக்கிள் ஓட்டுறவங்களோட எண்ணிக்கை கூடும், அவங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இது மாதிரி இப்போ இருக்கு. அந்த காலத்தில் இது நிச்சயமா ஒரு அகழியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இந்த அங்கோர் வாட்டை சுற்றி இருக்கு. அதனால இது ஒரு கேட்டாவோ இல்லை அகழியாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய. இதுதான் அங்கோர் வாட்டோட மெயின் கோவில். இதுதான். இது கோவிலை சுற்றி இந்த தண்ணி இருக்கு. இது ஒரு காடா இருந்ததா சொல்றாங்க. 18வது நூற்றாண்டுல ஒரு பிரெஞ்சுக்காரோ ஜெர்மன்காரோ அவர் தான் முதல்ல இது உள்ள ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்த கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இதை அரசாங்கம் பராமரிச்சுட்டு வராங்க. இடம் அங்கோர் வாட். இந்த கோயிலோட உள்ள இருக்கிற அமைப்பு பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 4 இருக்கு ஒரே இடத்துல. அது ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. படியெல்லாம் சேதமாயிடக்கூடாதுன்றதுனால அதுக்கு மேல மரத்தால படி அமைச்சிருக்காங்க. பாருங்க.